மலரோடு தனியா சின்ன ஆகலை பாருங்க எப்படி சரி பார்க்கும் ம் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொசாயினி. நான் ஜோவேல். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டு தான் நிற்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ வலிக்கிட்டு நிற்கிறோம். என்ன எங்கே அப்புறம் என்னண்டா ஜெரோமி இருக்கானா சின்னாக்கல்லானே. அப்போ என்னண்டா ஜெரோமி ஒரே கேட்டபடி என்னண்டா அம்மா நான் பீச்சுக்கு போகணும், எங்கேயாச்சும் விளையாடி நம்ம கூட்டிக் கொண்டு போங்க பார்க்க போகணும்னு சொல்லி ஒரே கேட்டபடி. அப்போ நானும் டியூஷன் நாங்கள் நர்சரி போகிறபடியாக டைம் இல்லாமல் போயிட்டு அப்போ இன்றைக்கு டியூஷன் நேரமும் மாற்றிட்டீங்க. அப்போ மாறினபடியா இன்றைக்கு ஜெரோமி வந்து நேரத்துக்கு வீட்டை வந்துட்டு அப்போ சரி என்ன போய் இன்றைக்கு ஒருக்கா போய் அவளை கேட்குற விருப்பத்தை போய் நிறைவேற்றுவோம்னு சொல்லி நாங்கள் போய் அங்கே ஒருக்கா போய் பார்ப்போமே என்ன மாதிரி. உண்மையில இந்த ஜெரோமிக்கு அந்த பீச்சுக்கு போறது மற்ற வழியில அங்கே சும்மா கூட்டி கொண்டு போறது அந்த சர்க்கஸ் விளையாட்டுகள் அப்படின்னு சொன்னா ஆளுக்கு சரியான விருப்பமோ அங்க அந்த சர்க்கஸ்லயோ ஊஞ்சல்லையோ ஏற்றி விட்டா ஆளை இறக்குறது சரியான அவாவுக்கு தனி ஒரு அப்படி உண்டு. அவ்வளோ அப்படி ஒரு விருப்பம் ஆளுக்கு. அவட டியூஷனுக்கும் போறது தானே, நர்சரிக்கும் போறது. அப்ப நாங்கள் நெடுகளும் படி என்றும் சொல்லக்கூடாது. அவையோட விருப்பங்களையும் நாங்க கொஞ்சம் வைக்கணும். அவட கூடுதலா சின்னாக்கள் என்றாலே விளையாடுறதுக்கு தான் விருப்பப்படுறதும் கூட. சரி, அப்போ நாங்கள் போய் அங்கே போய் என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். இருக்கா அங்கே நாங்கள் இப்போ அவர்கிட்ட போகிறோம். அதில் என்னென்ன சின்னாக்களுக்குரிய விளையாட்டுகள் செய்து வச்சுருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு அதில் காட்டுவோம். நீங்கள் அதை பார்க்கலாம் வடிவா. ஓகே, நாங்கள் இப்போ அங்கே அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் சக்கோட்டையில் நிற்கமாண்ணா. நீங்கள் நாங்கள் பீச்சுக்கு போனோம் நாங்கள். ஆனால் போயிட்டு நாங்கள் அப்படியே உள்ளுக்க கூடி பார்க்காம திரும்பி வந்துட்டோம். உடனே அப்படியே வெளியில் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அதில் நிற்கல. என்ன காரணம்ண்டா ஆக்களும் சரியான குறைவு. அதோட ஆக்கள் குறைவுண்டா பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அதில் நின்றாக்கள் வந்து ஒரு 7-8 பேர் வர மாதிரி ஒரு கார் மற்றொரு கார் நின்றது. ஒரு காருக்குள்ள அப்படி ஒரு 8 பேருக்கிட்ட வரும். முழுக்க போய்ஸ் தானே. இந்த போய்ஸ்ல பெரிய பெரிய ஆக்களும் அது மட்டும் இல்லாமல் அவையிலும் ஒவ்வொரு ஆக்கள் கையிலையும் வந்து ஒரு போத்தல்கள் வச்சு கொண்டு குடிச்சு கொண்டு இருந்தது. அப்ப எனக்கு அதை பார்க்கவே பயமாம இருந்தது. மற்ற ஆக்களும் குறைவு. அதுக்குள்ள போய் நாங்க சும்மா ஏன் சொல்லி விளையாண்டு தெரிஞ்சும் அதுக்குள்ள போய் அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தாலும் சொல்லிட்டு நாங்கள் அதுல போய் எடுத்திருக்கலாம். வேற யாரும் நின்றா கூடி நாங்க விளையாண்டு இருக்க மாட்டோம். அப்படி போய் வீடியோ எடுத்துட்டு பீச்சையும் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஆனா நிக்கிற இடம் புள்ள பார்க்க எங்களுக்கு ஆக்களை பார்க்க நான் சொல்லிட்டேன். அதுக்குள்ளேயே போகணும். நல்லா ஆகலம் குடிச்சு கொண்டு இருக்கணும். எல்லாரும் ஒரு போத்துல 8 பேரும் கையில பார்த்தா குடிச்சு அதுல அந்த கடற்கரைக்குள்ள போயிட்டு வாடுறது. அப்புறம் வந்து குடிக்கிறீனும் போறீனும். மற்ற நாங்கெல்லாம் போல அப்படி உங்களோட தனக்கு பட்டாலும் தனக்கு படுவினம் போலாம் கிடக்கு. அந்த ஒரு நிலைமையெல்லாம் நாங்கள் இருக்கணும். ஆறவர்ன்னு சொல்லி அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்காது. எல்லாம் போதையெல்லாம் நிக்கணும். நாங்க சும்மா பார்த்து எங்கட கடவுள் எங்களுக்கு ஞானத்தை தந்திருக்காரு. அப்ப நாங்க அதன்படி நடந்து கொள்ளணும். இல்ல நாங்க விலை கொடுத்துருவோம். அதெல்லாம் நாங்க அந்த இடத்த தெரிஞ்சு அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டோம். அப்படியே அப்ப நாங்க இடத்துக்கிட்ட சக்கோட்டையில இடத்துக்கிட்ட ஒரு சின்ன சில்ட்ரன் பார்க் மாதிரி தான் இதுல இருக்கு. சின்னாக்கள் விளையாடுற சர்க்கஸ் ஹெல்மெட் இதெல்லாம் வச்சிருக்காங்க. நாங்க அதை உங்களை காட்டுறோம். ஆனா பீச்சுக்கு நாங்க போவோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படி போவோம். அப்புறம் போவோம். ஜெரோமி மாசப்பட்டுட்டு தானே. அதுக்கான இங்கே கூட்டி கொண்டு வந்தேன். நம்ம திருப்பி வீட்டா கூட்டி கொண்டு போனாலும் தோன்றுருப்பா வந்தானே சின்னாலும் டியூஷனை முடிச்சுட்டு வரவே ஜெரோமி என்னட்ட கேட்டுச்சு, அப்பா என்ன எங்க கூட்டி கொண்டு போறீங்க? ஒரு கூட்டி கொண்டு போயில வீட்டை தானே கூட்டி கொண்டு போறேன். இல்ல அம்மா பீச்சுக்கு போறேன்னு சொன்னாங்க. நான் முதலே சொன்னேன் நான் போவோம் பீச்சுக்கு. சந்தோஷம் டியூஷனுக்கு போய்க்கே நல்ல சந்தோஷத்தெல்லாம் போனது. பீச்சுக்கு போறோம்னு சொல்லி அப்ப நான் சொன்ன அம்மா பீச்சுக்கு இன்றைக்கு போயிடலாது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல சனம் ஆக்களை மிரப்பினோம் பட்டம் எல்லாம் நாங்க வேண்டி ஏத்தலாம் அப்படின்னு. அப்ப ஜெரோமி சொன்னது இல்ல அம்மா கூட்டி கொண்டு போறேன்னு சொன்னாங்க பீச்சுக்கு அப்படின்ட்டு. ஆனா ஜெரோமில ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. சொல்லிட்டோம்னு சொன்னா செய்யணும். அதே நினைச்சு கொண்டே இருக்கும். அதே நினைச்சு கொண்டிருக்கும். எந்த மறுப்பும் தெரிவிக்காதா. கட்டாயம் செய்தே ஆகணும். பிடிவாதமா அப்ப சரின்னு சொல்லிட்டு தான் அங்க போனாங்க. அங்க போனா இப்படி ஒரு பிரச்சனை. அப்ப பேசாம அப்படியே இங்க வந்துட்டோம்.
ஏதோ அவைகளுக்கு இங்கே சரி கேஸில் விளையாண்டா கூடிய ஒரு அவைகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது தானே. அப்போ நாங்கள் நார்மலாக ஆக்களை இதில் ஒரு விளையாட்டுண்டை காட்டிட்டு போவோம். இங்கே நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டிகிட்டு வந்து ஆக்களை காண என்ன நடக்குதுன்னு தெரியல. வாங்க ஒரு கப்பா சத்தத்தை காணையில் அங்கே கடற்கரையும் பக்கத்தில் இருக்குது. சரி ஓகே வாங்க பார்ப்போம் ஆக்களை காணையில். இங்கே வேறுங்க ஆக்களை. இது என்னடா இது டேய் இங்கே வேறுங்க ஆக்களை என்ன செய்யணும் வந்து ரியானா பிள்ளை போகுது இவ்வளோ கொஞ்சம் பின்னக்க நிற்குது. ரியானா ஆறு பிள்ளை ஏற்றி விட்டது ஊஞ்சல்ல. ஆளுக்கு பேருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டு. சந்தோஷத்துல சந்தோஷம் பெரிய சந்தோஷம் ஆளுக்கு. ஓ ரியானா நிப்பாட்டி ஹாய் சொல்லி விடுங்க. ரியானா ஹாய். அவ்வா தரையில் அவ்வா அவ்வா இங்கே அக்காங்க அக்காச்சியை பேருங்க ஆளுக்கு. ஜெரோமிக்கு ஹாய் சொல்லி விட இல்லை. என்ன மாதிரி பிள்ளை சந்தோஷமா இருக்கா? எப்படி இருக்கு ஊஞ்சல் ஆட? நல்லா இருக்கா? நல்ல ஒரு கதிரையில் இருக்கு மாலை. பாபா ரியானா இந்த ஹாய் சொல்லி விடுங்க. அவ்வா உடுக்க இல்லை அவ்வா ரைட். முடிஞ்சது இந்த ரெண்டு விஷயம் தான். நீங்களும் இருங்க வேணாம் இல்லை நானுமா? இருங்க அப்போ என்ன அவ்வளோக்கு வெயிட்டா இல்லை? பாருங்க ரெண்டு சின்ன குட்டி சேலை. நல்லா இருக்கு. இதில் ஆடைக்குள்ள என்ன உங்களோட ஃபீலிங் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன ஃபீலிங் வருது உங்களுக்கு? இப்போ எங்களுக்கோ ஆடை இப்போ கொஞ்சம் இப்போதைக்கு வீட்டை போக விருப்பம் இல்லாமல் இருக்குது. இதில் ஆடிக்கொண்டு இருக்கலாம் போல இருக்கு. நல்லா இருக்குமே. பிள்ளைகளை சாட்டி நீங்களும் ஊஞ்சல் ஆடுறீங்களா? அதுதான் பிள்ளைகளும் உண்மையாக விருப்பப்படுறாங்க. இதுதான் இருக்கேன் உண்மையாகவே. அவளுக்கு இதான் எப்படி ஏண்டா இதுதான் அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் உண்மையாகவே நல்லா இருக்கு. இந்த காற்றுக்கும் இதில் இருந்த ஆடை கடற்கரை காற்றோ நாங்கள் வந்த கிளைமேட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கடல். ஓ நல்ல கடல் மேலே நல்ல மரங்கள். இதால் ஏறி வாங்க பார்ப்போம். இதால் மேலே ஏறுங்க. பயம் இல்லையா? ஏறுங்க பார்ப்போம். விழுந்துடாம. ஜெரோமி விளையாடிட்டே எனக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டணும். சரியா ஜெரோமி? ரைட். மற்ற விளையாட்டிங்க வாங்க. இந்த சரிகேஸ் விளையாடு இல்லை. இது இல்லை இந்த இங்கே இருக்குது. இந்த சிவப்பு நல்லா வளைஞ்சு வருது. எது? ஆனால் இல்லை அது விளையாடலாம் சறுக்கலாமோ? அது நீங்கள் ஏறுங்க அது விளையாடலாம். இதால் இருங்க இந்த படியால் ஆளை பாருங்க. அப்படி எங்கள் ஆளோட சூப்பரவான ஆள் தான். ஷூ ஹாய் பாப்பா. ரைட் சரக்குங்க. அப்போ பார்த்தீங்களா இல்லை சுழண்டு கொண்டு போகும் போல இருக்கு. அப்படி வளைஞ்சி வரும். அப்படியே வேணாம் ரியானா இதில் விளையாட மாட்டீங்க. அப்படி ஆள் உருண்டு விழுந்துடும். ரியானா அப்படி லைட்டாக சுற்றுங்க. அப்படி லைட்டாக சுற்றுங்க. ரியானா பிடிங்க கை அதில். அவாக்கு சொல்கிறதெல்லாம் விளங்க மழைக்கு. உஜானி ஒரு கதையில் ஏறிடுங்க. ரியானா இல்லை பரவாயில்ல ஏறி இருக்கலாம். என்ன பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க வந்து. ஆளை கேட்டு பார்ப்போம். ஜெரோமிட்ட என்ன மாதிரி வீட்டை போக மாட்டேவா? ஜெரோமி என்ன மாதிரி போவோமா வீட்டை? ஆனால் ஜெரோமி
கடைசி ஒரு பாட்டு ஒன்று பாடணும். இவா மாலை விட்ட போமா ரியானா விட்ட போமா ஷாட்டி கதை டைக்கு. பாப்போம் இந்த காட்டுங்க பாப்போம் மூத்த கிட்ட வாங்க வடிவா இருக்கு இந்த இந்த பாப்போம் இந்த காட்டுங்க மோத்து விழுந்துருமா வேணா இறக்கி சுத்த வேணாம் தங்கச்சியில் ரைட். அதுலேயே ஒரு கதிரை ஒன்று இருக்கு. ஜெரோமி நீங்கள் வாங்க அங்கே போம். ஊஞ்சல் மட்டும் 2 3 தானே. ஓகே பாத்தீங்கன்னா 3வது ஊஞ்சல் என்ன வடிவா இருக்கு. மற்ற இதுல வந்து 4 பேர் சேர்ந்து ஆடுற ஊஞ்சல் என்ன. சின்னாக்கள் வந்து அடிபடக்கூடாதுன்னுட்டு நிறைய ஊஞ்சலை செய்து ஊஞ்சலை செய்து வச்சுக்கணும். அங்க எல்லாம் பரத்துறையில எல்லாம் ஒரே ஒரு ஊஞ்சல்லாம் இருக்கு. இப்படி எல்லாமே இல்ல ஆனா இல்ல 3 வகையா இருக்குது. ஒரு வித்தியாசமாகும். பாருங்க ஒரு ரியானா கேட்டு பாருங்க போமா. இங்க பாருங்க இந்த அப்பா பாருங்க ரியானா அப்பா வீட்டை போமா போனாமா. சரி இன்றைக்கு 8 மணி தானே தெரியல. அதுதான் ஜெரோமி போமா. சரி 2 பேரும் அழுது கொண்டா கூட்டி கொண்டு வரோம் தெரியல. சரி ஓகே நாங்க வந்துட்டோம். அடுத்த ஜெரோமியோட பாட்டு ஒன்றை கேட்டுட்டு நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். போவோமா. சரி ஜெரோமி வருங்க. இதுவும் இன்னொரு வித்தியாசமா இருக்கு என்ன. இதுவும் ஒரு வகையான விளையாட்டு தான். மேல மேல ஏறிக்கொள்ளும் என்ன கம்பியல் வச்சு கவனம் ஏறுறதா விழுந்துருது. இங்க பாருங்க பிடிக்கணும். ஜெரோமி ஏறுறது தண்ணியை மேத்தி விடட்டாமா. கால் கால் ரியானா ஏத்தவனா இப்படி இருங்க. இப்படி இருந்தானே நான் கடவுளே. ரியானாக்கு வேணாம் இது. இது ரியானாக்கு வேண்டாமே. ஒரு சேஃப்டி இல்ல இது வேணாம். விழுத்தா அப்படி இதுக்குள்ளால போயிருவா. எப்படி எப்படி இருந்து ஒரு பாட்டு ஜெரோமி கீழே இறங்கி பாட போறீங்களா இல்லாட்டி இப்படி நின்று பாட போறீங்க? நான் கொஞ்சம் இறங்கிட்டு கீழே இறங்க கீழே இறங்க இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க. நாளில் கேட்போம் என்ன பாட்டு பாட போறீங்க? என்ன பாட்டு பாட போறீங்க? மலரோடு தனியாக. மலரோடு தனியாகவா? இந்த பழைய பாட்டோ? என்னன்னு உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்? நான் போன்ல பார்த்தேன். யார் இந்த பாட்டு பாக்குறது போன்ல? அம்மா பாக்குறவா? அப்ப தெரியுமா உங்களுக்கு இந்த பாட்டு? சரி பாடுங்க அப்போ. நான் மலரோடு தனியாக நின்றேன் என் மகராணி உடைத்தாட ஓடோடி வந்தே. நான் மலரோடு தனியாக நின்றேன் என் மகராணி உடைத்தாட போரோடி வந்து. நீ இல்லாம நானோடு உறவாவ வந்து. முன்னினமைக்கு துணையாக தனியாக வந்து. நான் மலரோடு தனியாக நின்று என் மகராணி உடைத்தாட போடோடி வந்தே. நன்றி வணக்கம். பாட்டை பாத்தீங்களா எப்படி பாடுறாண்டு? அவளை இதை விட இன்னும் நல்லா பாட்டு பாடுவா. நீங்க அடுத்தடுத்த வீடியோல பாட்டை கேட்கலாம் நீங்களுமா. ஓகே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சின்னக்கா 2 பேரும் தங்களோட ஆசைக்கு விளையாண்டுட்டு வந்துட்டினோம். அப்ப எங்களுக்கு டைம் ஆகுது. நாங்க வீட்டை போறோம். ஆனா ஜெரோமிக்கு இன்னும் விளையாடுறதுக்கு தான் ஆசை. தன் வீட்டை வரையிலன்னு சொல்லி கொண்டு நிக்கிறா. இன்னும் விளையாட போறமேட்டு அந்த கடற்கரைக்குள்ள போறேன்னு சொல்லி உண்மையாவே அதுக்குள்ள போக இல்லாது. இந்த வழுக்குப்பட்டு நிறைய பாசிகளாகவும் இருக்குது. அதனால அதுல போக இல்லாது. சரி அப்ப நாங்க வீடியோ முடிச்சு கொள்வோம். என்ன வீடியோ முடிப்போம். சரி உங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா நீங்க நிறைய பேர் எங்களோட வீடியோக்களை பாக்குறீங்க. அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்ல. நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய உதவி சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும்தான். நீங்க சப்ஸ்கிரைப் செய்தாதான் வீடியோக்களை இன்னும் கொஞ்சம் கொண்டு போகலாம். அடுத்த வீடியோக்கள் போடுறது ஒரு பிரயோஜனமா இருக்கும். மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல